ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி காலையில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா சோள தோசை, நல்லா முருகலாக சூப்பராக இருக்குங்க. இதோட ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக நாங்கள் போடுறோம். நான் திடீர் சட்னி இப்படின்றதுக்குள்ளே பண்ணிடலாம். இது என்னென்ன இருக்குது? ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு, இவ்வளோதான். மிக்சியில் வச்சு அரைக்க அப்படியே தொட்டுன்னு சாப்பிட. இன்வென்டட் பை ராஜநந்தினி. ஆமாம், இது வந்து எங்களவா குரூப்பு ஃபேஸ்புக்கில் இருக்குது. அதில் வந்து நான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நிறைய பேர் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு கர்ட்டசி நந்துராம்னு சொல்லிட்டு எல்லாருமே போடுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. டக்குன்னு பண்ணிடலாம். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஆனால் இதை வச்சு சாப்பிட முடியாது. அரைச்ச உடனே யூஸ் பண்ணிடணும். ஆக்சுவலாக இது அம்மா மெயினாக பண்ண பர்பஸே என்னென்னா, இந்த கருவேப்பிலையெல்லாம் நம்ம எல்லாத்துலேயும் இப்போ இறக்கி வைப்போம். அதே மாதிரி இந்த கருவேப்பிலை, தக்காளி இதெல்லாம் வதக்கிட்டோம்னா அதோட பெனிஃபிட்ஸ்லாம் போயிருன்ட்டு ராவாக சாப்பிடும்போது அதோட பெனிஃபிட்ஸ் கம்ப்ளீட்டாக நமக்கு கிடைக்கும். அதனால தான் இது பண்ணா. ஆனால் நான் சாப்பிட்டு பார்த்தப்ப இது வதக்காமல் பண்ணியிருந்தா எப்படி இருக்குமோன்னு யோசித்தேன். ஆனால் இது அதை விட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இது தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக அடுத்து வேறு என்னென்ன இது வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி வந்து நம்ம ரெசிபி எதுவும் பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி ஆக்சுவலாக வெளியே போகிற வேலை இருந்ததுனால நாங்கள் அதை தான் ஒரு vlog-ஆ ஷூட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவிலே நாங்கள் வந்து நேற்று வந்து எங்கள் ஆற்று பக்கத்தில் இருக்கிற கோயிலில் வந்து சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து திருக்கல்யாணம் நடந்துச்சு, அம்பாளுக்கும் சுவாமிக்கும். ஸோ அதை தான் நாங்கள் போய் அட்டன் பண்ணியிருந்தோம். ரொம்ப லேட்டாக தான் போனோம். ஆனால் நல்ல வேளை கல்யாணத்துக்கு முன்னாடி தான் போய் திருக்கல்யாணம் பார்த்துட்டு உடனே வந்துட்டோம். அந்த வீடியோவும் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். அதையும் நான் இதில் இன்க்ளூட் பண்ணிடுறேன். எல்லோரும் சுவாமி தரிசனம் பண்ணி சுவாமியோட அருள் பெறணும்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா, நாங்கள் வந்து டி நகர் தான் வந்திருந்தோம். அம்மாவுக்கு வந்து புடவை எடுக்கிறதுக்காகவும் எனக்கு வந்து சும்மா ஏதாவது டெய்லி யூஷுவல் ட்ரெஸ்ஸு வந்து எடுக்கிறதுக்காகவும் வந்திருந்தோம். ஸோ ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு டி நகர் வந்திருந்தனால ரொம்ப ஜாலியாக இருந்தது. உண்மையிலே நம்ம எல்லாருக்குமே ஷாப்பிங்னா ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தான் பிடிக்காது? அதுலேயும் வரிசையாக பக்கத்தில் விதவிதமாக கடையை பார்த்தோன்னே நான்லாம் ரொம்ப குஷி ஆகிட்டேன். எல்லாருமே சின்ன குழந்தையாயிருவோம். எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக நல்லா இருந்தது. இது நிறைய பேர் நீங்கள் வந்து அடிக்கடி வந்திருப்பீங்க. சில பேர் வந்து எப்போயாவது தான் வருவோம். ஆனால் அடிக்கடி வரதை விட எப்போயாவது வரும்போது தான் நமக்கு அந்த குஷி வந்து ரொம்ப டபுள் மடங்காக இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஸோ நாங்கள் அப்படியே எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக வந்துட்டுருந்தோம். 9 yardsங்கிற கடைக்கு தான் நாங்கள் இப்போ போயிருந்தோம். அது என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக எங்களோட ட்ரெடிஷ்னல் அந்த 9 கஜம், அதாவது 9 yards புடவை ரொம்ப லென்த்தாக இருக்கும். அது நார்மல் புடவையோட லென்த்தாக இருக்கும். அந்த இது எடுக்கிறதுக்கு தான் நம்ம போயிருந்தோம். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 9 yardsன்னு எழுதியிருக்கோம். அதில் எல்லாமே வெரைட்டி. 9 கஜத்தில் இத்தனை வெரைட்டி நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ வெரைட்டியாக இருக்கும். இவங்கள்ட்ட வந்து ஸ்பெஷாலிட்டியே வந்து 9 கஜமும் அப்புறம் 6 கஜம் வந்து ஃபுல்லாக காட்டன் தான். வாழைநார் பட்டு, அப்புறம் காட்டன், செமி சில்க் காட்டன், இந்த 4 வெரைட்டியும் தான் இவங்கள்ட்ட இருக்கும். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்க கலர், எக்கச்சக்க பேட்டர்ன்ஸ், எக்கச்சக்க டிசைன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துருக்கவே முடியாது. 9 கஜத்தில் இவங்க தான் இந்தியாவிலே லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர். ஒரு 9 கஜத்தில் இவ்வளோ வெரைட்டி இருக்குமா அப்படிங்கிறது வந்து உண்மையிலே இந்தியா வந்து தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 10 கஜமும் இருக்குது, 10 கஜமும் இருக்குது, நிறையா இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப அவ்வளோ தெரியலை. அம்மாவுக்கு நிறையா தெரியும். அதான் அம்மா பார்த்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து போத்தீஸ்க்கு போயிருந்தோம். போத்தீஸில் போய் எனக்கு வந்து யூஷுவல் ட்ரெஸ், டெய்லி வேர் ட்ரெஸ் வந்து எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். எல்லா கடையிலையுமே மாற்றி தான் நாங்கள் எடுப்போம். ஒரு பர்டிகுலர் இந்த கடையில் தான் நாங்கள் ரெகுலராக எடுப்போம் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து வெரைட்டி கிடைக்கும். இப்போ வந்து சில கடையில் நமக்கு குர்த்தீஸ் பிடிச்சிருக்கும், சில கடையில் வந்து நமக்கு யூஷுவல் ட்ரெஸ் பிடிச்சிருக்கும், அதாவது டெய்லி வேர் ட்ரெஸ்ஸு. இது கூட இல்லை பாருங்கள். எல்லாம் வாங்கினதுக்கப்புறமும் நான் சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தனால எங்கள் அம்மாவோட ரியாக்ஷனை பாருங்கள். இன்னும் எனக்கு ஆசை தீரலைன்ட்டு விட்டா நான் பர்ஸையே காலி பண்ணிடுவேன், பர்ஸ் இல்லை கடையவே காலி பண்ணிடுவேன்ட்டு.
ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிற ட்ரெஸ் நமக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ அதனால் ஒவ்வொரு கடையிலையும் நாங்கள் வாங்குவோம். அதனால தான் வேறு கடையில் வாங்குவோன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் மார்க்கெட்டில் கூட நம்ம சந்தைக்கு போகிறோம்னா ஒரே இடத்துல நிறைய காய் இருந்தால் கூட அதே கடையில் வாங்க மாட்டாங்க. இப்போ யாராவது வயசான பாட்டி இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட யாரும் வாங்காமல் இருந்தாங்கன்னா அங்கே போய் வாங்குவாங்க அம்மா. அதனால் எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணுங்கிறது அவங்களோட தாட்டு. அதே மாதிரி தான் நானும் நினைப்பேன். அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டது தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். நாங்கள் கோயிலுக்கு தான் கிளம்பி வந்துட்டுருந்தோம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவ்வளோ லைட்டிங்ஸ், இப்படி கோயில் திருவிழா அந்த வைப் அப்படியே வந்துருச்சு. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த மாதிரி எப்பயாவது தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். அது இருந்தால் கூட நமக்கு சில சமயம் நமக்கு போகிறதுக்கு ஏதாவது வேலை இருக்கும், நம்மளால் போக முடியாமல் ஆயிரும். ஆனால் இப்போ கடவுளோட அருளால் நாங்கள் இந்த அதாவது இது சின்ன கோயில் தான் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. ரொம்ப ஸ்ரத்தையாக செஞ்சுருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதாவது அதே மாதிரி இந்த திருக்கல்யாணங்கிறனால நாங்கள் நல்ல வேளை நாங்கள் கொஞ்சம் லேட்டாக லாஸ்ட் மினிட் தான் பிளான் பண்ணி போனோம். ஆனால் காப்பு கட்டுறதுலேருந்து எல்லாமே பார்த்தோம். எல்லாமே நான் கவர் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன். நீங்களும் பார்த்து நல்லா ரசிங்க. அதே மாதிரி சுவாமியோட அருளை பெறணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. எல்லாமே நான் கோயில் பக்கத்தில் நிறைய மாடுகளும் வந்துச்சுங்கிறனால சரி அதுவும் கோமாதா கடவுளுக்கு ரிலேட்டடாக தானே இருக்கும் எல்லாமே. அதனால் அதையும் கவர் பண்ணி எடுத்துட்டேன். கோயிலுக்குள்ளே என்டர் ஆகிறதுலேருந்து எல்லாமே. இது சிவன் கோயில் தான். ரொம்ப புதுசாக கட்டினது தான். ஒரு 10 வருஷம் 11 வருஷம் தான் ஆகுது. இருந்தாலும் அந்த கோயில் கூட எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகாது. ரொம்ப பழமையான கோயில் மாதிரி தான் இருக்கும். இந்த கோயில் கொடிமரம் உள்ள கோயில் தான். அதனால் ரொம்பவே பவர்ஃபுல்லானது தான். என்ன வேண்டிக்கிட்டாலும் இதுவரையும் எல்லாருக்குமே எல்லாமே நடந்திருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா மாலை மாத்திர அந்த நடந்துகிட்டு இருந்தது. அது ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவள் ஆடி ஆடி அந்த மாலையை அவள் உம்மாச்சியோட வாங்கி அவள் பண்ணுறது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நாங்கள் திருக்கல்யாணத்தை கரெக்டாக நாங்கள் பார்த்துட்டோம். திருமங்கல்ய தாரணம் ஆகும்போது நல்ல வேளை நாங்கள் மிஸ் பண்ணலை. நாங்கள் கூட லேட் ஆகிடுச்சுமோன்னு நினச்சிட்டோம். ஆனால் பரவாயில்ல, நாங்கள் அதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். காப்பு கட்டுறதுலேருந்தே பார்த்துட்டோம். அதுதான் இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப கூட்டம் வந்துருச்சு. ஆக்சுவலாக நாங்கள் லேட்டாக கிளம்புனனால நாங்கள் ரொம்ப தள்ளி இருந்து தான் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் ரொம்ப ஜூம் பண்ணால் பிளர் ஆயிருன்ட்டு ஓரளவு தான் நான் ஜூம் பண்ணி எடுக்க முடிஞ்சுது. ரொம்ப நல்லா இருந்தது. நான் வால்யூம் ரொம்ப கம்மி பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் பேசுகிறது அங்கே கிளாஷ் ஆகி டிஸ்டர்ப் ஆயிரும்ன்ட்டு. எல்லோரும் பார்த்து கடவுளோட அருள் ஆசி எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறது என்னோடய ஆசை. நான் பேசுகிறதுக்கு எனக்கு வயசு இல்லைனாலும் எல்லாரோட ஆசையும் நிறைவேறணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை. இன்னொரு vlogல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.